மீண்டும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கண்டி தேவ சபையின் தமிழ் ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு சபையாக எங்களுடைய இந்த வருடத்தின் முக்கிய நோக்கம் வந்து குடும்பங்களை வல்லமையான குடும்பங்களாக நாங்கள் ஆண்டவருக்குள் காண வேண்டும் என்பது, உறுதியான குடும்பங்கள், உறுதிமிக்க சபை, அதுதான் எங்களுடைய இந்த வருட தலைப்பாக இருக்கிறது. அந்த தலைப்பில் இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையிலும் காரியங்களை பார்த்து கொண்டு செல்ல போகிறோம். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், போன கிழமை நாங்கள் வந்து ஒரு முழு ஆராதனையிலும் ஒரு நேரம் எடுத்து விசேஷமாக ஆண்டவருக்கு முன்னால் குடும்பங்கள் என்ற விதத்தில், சபைகள் என்ற விதத்தில் எங்களுடைய பாவங்களை, நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த குறைகள், எங்கள் கைகளால் நடைபெற்ற பிழைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து, ஆண்டவர் வார்த்தை எங்களுக்கு வழி நடத்தியதை வைத்து நாங்கள் மனம் திரும்பினோம். அது நான் நினைக்கிறேன் ஒரு மிக முக்கியமான ஒரு செயலாக நான் காண்கிறேன். விசேஷமாக சபை என்ற விதத்தில் எங்களுக்கு முன்னோக்கி செல்லுவதற்கு, ஆண்டவரோடு எங்களோடு இருக்கிற உறவுகளை வல்லமைப்படுத்திக் கொள்ள இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் ஏழுமண்டால் கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒன்று கூடி ஆண்டவருடன் நேரம் எடுத்து, விசேஷமாக நீங்கள் ஒரு குடும்பமாக நாங்கள் அந்த செய்த காரியத்தை நீங்களும் செய்யும்படி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் குடும்பமாக எங்களிடத்தில் நடைபெற்ற குறைபாடுகள் இருக்கிறது. நாங்கள் ஒருவருமே முழுமையானவர்கள் அல்ல. எங்கள் கைகளில் பாவங்கள் நடைபெறுகிறது. அதனால் குடும்பம் என்ற ரீதியில் எங்கே நாங்கள் ஆண்டவரை புண்படுத்தியிருக்கிறோம், எங்கே நாங்கள் ஆண்டவரை அவருடைய இருதயம் உடைகிற விதத்தில் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டு நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் இவ்வாறான ஒரு செயல்பாட்டுக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்பது நான் உற்சாகப்படுத்துகிறேன். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இனி அதே போல் இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து குடும்பம் என்ற ரீதியில் குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய சில மாற்றங்கள், ஒரு குடும்பமாக ஆண்டவர் எங்களை எதிர்பார்க்கிற குடும்பமாக செல்வதற்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களிடம் பேசப்படுகிறேன். இந்த காலையில் என்னுடைய தலைப்பு, முடியுமானால் என்னை கண்டுபிடியுங்கள். முடியுமானால் என்னை கண்டுபிடியுங்கள். இப்போ விளங்காது, என்ன சொல்றீங்கன்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் அப்படியே இருங்க. முடியக்குள்ள இந்த sermon நான் சொல்றேன் என்னன்னு உங்களுக்கு வரேங்க. இந்த உலகத்துல நாங்க தீர்மானங்கள் எடுக்கிற போது, நீங்க இந்த உலகத்துல எடுக்கிற 2வது மிக முக்கியமான தீர்மானம், நீங்கள் யாரை திருமணம் முடிக்க போகிறது என்பது. ரைட்? இந்த உலகத்தில் எடுக்கிற 2வது மிக முக்கியமான தீர்மானம், விசேஷமா இன்னுமே திருமணம் முடிக்காதவர்களுக்கு நான் பேசுகிறேன், வாலிபர்களுக்கு நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான 2வது தீர்மானம் தான் நீங்கள் யாரை திருமணம் முடிக்க போவது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இது முக்கியமான தீர்மானம். முக்கியமான 1வது தீர்மானம் தான் இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது. அதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு பிறகு நீங்க எடுக்கிற மிக முக்கியமான தீர்மானம் தான் நீங்க யாரை திருமணம் முடிக்க போறது என்பது. எனக்கு நினைவிருக்கிறது, நான் கொழும்பில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபர் தம்பதிகள் மிகவும் சந்தோஷத்தோடு அவர்கள் 2 பேரும் காதலித்து திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க எங்களை சந்திச்சாங்க. என்னுடைய மனைவியும் சந்தித்து அவர்கள் கதைக்கும் பொழுது திருமணத்தை குறித்து அவர்களோடு நாங்கள் கதைத்து கொண்டு போகும் பொழுது, கொஞ்சம் காலம் செல்லும் பொழுது அந்த தம்பதியில் விசேஷமா பெண் பிள்ளை அவ கொஞ்சம் திறந்து சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தாள். அவள் சொன்னால், என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கோப பிரச்சனை இருக்கு எங்களுக்கு சொன்னா. நாங்க கேட்டோம், அப்ப கோப பிரச்சனை என்னது, என்ன நடக்குது அதில் அப்படின்ற கொஞ்சம் ஆழமா கேட்டுக்கொண்டு போய்க்குள்ள அவ சொல்ல தொடங்கினா, அவர் கோபப்படுற நேரத்தில் எனக்கு அடிக்கிறதும் உண்டுன்னு சொன்னான். திருமணத்துக்கு முதல் காதலிக்கிற நேரத்துல. அப்ப நாங்க அவரோட கதைச்சு, அது பிறகு நாங்க 2 பேரோடையும் கதைக்க தொடங்கினோம். அவரையும் கொண்டு அவரோடையும் கதைச்சு நாங்க இதை பற்றி கதைச்சிட்டு அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னண்டா, திருமணத்துக்கு நீங்க 2 பேரும் தயார் இல்லை, முதல்ல இந்த பிரச்சனை நீங்க தீர்த்து கொள்ளணும் என்று அவங்களுக்கு நாங்கள் இதுதான் நாங்க கொடுத்த அட்வைஸ், ஆலோசனைகள். ஆனாலும் அவர்கள் ஏற்கனவே திருமணத்துக்கு எல்லாரிடம் சொல்லிவிட்டார்கள். திருமணம் நடக்க போகுது என்று சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே சொல்லி முடிஞ்சபடியினால அவங்களுக்கு இப்ப இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு நிப்பாட்டினா வெக்கப்படுவோமே நாங்க. அந்த வெக்கப்படுவதின் நிமித்தம் நாங்க சொன்ன ஆலோசனை கேட்காம அவங்க போய் திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சு 2 வருடம் இல்லை, அவங்க 2 பேரும் அந்த பிரச்சனை நிமித்தமே அவங்க வந்து விவாகரத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு 2 பேரும் 2 நாடுகளில் வாழ்றாங்க. ரைட்? பெரிய காரியங்களுக்குள்ளால முகம் கொடுத்தாங்க அந்த விவாகரத்தின் நிமித்தம். உடைஞ்சு போன வாழ்க்கைகளாக
இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. ரைட். இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற முதலாவது விஷயம் என்னென்னா, திருமணம் முடிக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு தீர்மானம். அதான் நான் இதில் திருமணம் முடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன், அவசரப்பட வேண்டாம். ரைட். திருமணம் என்பது சரியாக அந்த அந்த வீட்டில் ஒரு கிளாஸ் டோன் இருந்துச்சுன்னா, கண்ணாடி கதவுன்னு இருந்து அதுக்கு வெளியில் இருக்கிற இளையான்கள் மாதிரி அது கண்ணாடியில் நின்றுட்டு இருக்கும். எப்படி உள்ளுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கும், உள்ளுக்கு இருக்கிறார்கள் எப்படி வெளியில் போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் திருமணம். திருமணம் முடிச்சவங்க எப்படி திருமணத்தை விட்டு வெளியில் போகிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறவங்க எப்படி திருமணத்துக்குள்ளே வாரன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் திருமணமாக அண்டை காணப்படுகிறது. ரைட். பல பெண்கள் திருமண நாளாண்டு 3 காரியத்தை யோசிப்பாங்க. முதலாவது வந்து அவங்க யோசிக்கிற விதம் தான் அந்த திருமண நாளாண்டு அவங்க நடந்து போகணுமா இல்லை, அந்த அது நடந்து போகிற இதற்கு தானே வரைக்குள்ள அப்பாவோட நடந்து வருவாங்க. அந்த நடந்து போகிறது எப்படி இருக்க போதுன்னு யோசிப்பாங்க முதலாவது. ரைட். எப்படி அது ஒரு கஷ்டமான விஷயம், முதல் தடவையாக எல்லாரும் என்ன பார்த்து கொண்டிருக்க போகிறாங்க, நான் நடந்து கொண்டு போகணும்னு யோசிப்பாங்க. அடுத்தது தான் ஆல்டர். அந்த முன்னால் வந்து ஆல்டர் என்று சொல்கிறது அந்த அதாவது திருமணம் முடிக்க போகிற நபர்கள் 2 பேரும் அந்த போதகருக்கு முன்னால் இருக்கிற இடம் அது எவ்வளவு அழகாக இருக்கணும், எப்படிப்பட்ட பூக்கள் இருக்கணும் அந்த இடத்துல, எப்படிப்பட்ட கதிரை அதில் இருக்கணும் என்று யோசிப்பாங்க. 3வது அவங்க யோசிக்கிறது தான் திருமணம் முடிக்க போகிற பெண் தன்னுடைய கணவனை குறித்து யோசிப்பாங்க. தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவர், என்ன நடக்க போகுது. இது இங்கிலீஷில் சொல்லக்குள்ள இது வந்து ஐலண்டு சொல்லுவாங்க நடந்து கொண்டு போகிறதுல. அந்த முன்னால் வந்து இருக்கிற இடம் ஆல்டர் என்று சொல்லுவாங்க. 3வது வந்து நபரை குறித்து சிந்திக்கிறத ஹிம் அதாவது அவரை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ அது இங்கிலீஷில் சொல்லக்குள்ள அது நல்ல வடிவம் விளங்குது. ஐ வில் ஆல்டர் ஹிம் என்று தான் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய திருமணத்தை ஆரம்பிக்கிறது. அதாவது நான் வந்து எப்படியாவது என் புருஷனை மாற்றிடுவேன் எனக்கு தேவையான மாதிரி. ரைட். என்ற சிந்தனையோட தான் ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்பதாக அப்படி யோசித்து தான் அவர்கள் திருமணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றா, ஒருத்தருக்கும் இன்னொருவரை மாற்ற முடியாது. ஒருத்தருக்கும் இன்னொருவரை மாற்ற முடியாது. ரைட். எங்களுக்கு அந்த மாத்திரத்துக்கு எங்களுக்கு ஒரு நாளுமே முடியாது. ரைட். எங்களோட திருமணம் முடிச்சு 1 மாசத்துல நான் கற்றுக்கொண்ட முதலாவது உண்மை சத்தியம், எவ்வளவோ கேட்டிருந்தாலும் கேட்டுக்கொண்ட முதலாவது சத்தியம் தான், என் மனைவியை என்னால் மாற்ற முடியாது. ரைட். நான் அதுக்கு பிறகும் என் மனைவியை நான் மாற்றணும் என்று நான் யோசிச்சு ஒரு நாளும் இருந்து கொண்டிருந்திருந்தா என் திருமணம் இன்றைக்கு எங்கேயோ போயிருக்கு. ரைட். ஆனா அவ அப்படியே அவளை ஏற்றுக்கொண்டு, ரைட், அவ என்ன அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குறைபாடுகளோடு நாங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மாத்திரத்துக்கு முயற்சி செய்யாம அந்த நபருக்கு அன்பு செலுத்துகிற பொழுதுதான் அந்த நபர் உண்மையாவே மாற்றத்துக்குள்ள வருவார். ரைட். ஸோ இது மிகவும் முக்கியம். இந்த மாதிரியான காரியங்கள் எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன். ரைட். எங்களுக்கு அவரை ஒரு நாள் மாற்ற முடியாது, ஆண்டவரால் அவங்கள மாற்ற முடியும். சபைக்கு தொடர்ந்து வரைக்குள்ள அவங்க சில வேளை ஆண்டோட வார்த்தையை கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரலாம். ரைட். அவங்களோட சில வேளை அவருக்கு நல்ல நண்பர்கள், அவளுக்கு நல்ல நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள் இருந்த அந்த நண்பத்துவம் அவர்களை மாற்ற இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் எங்களால் அவரை மாற்ற முடியாது. அதான் மிக முக்கியமான விஷயம். ரைட். எங்களால் மாற்ற முடியாது. ரைட். இனி நான் உங்களுக்கு சொன்னது போல அந்த கதையில நினைப்பச்சுக்கொள்ளுங்க, அந்த 2 பேரும் அந்த பெண் எப்போவே யோசிச்சிருப்பா, எனக்கு இவர் இப்ப அடிச்சாலும் திருமணம் முடிச்ச பிறகு அவர் என்னை மாத்தி கொள்ளலாம், அவர் எப்படியாவது நான் மாத்திடுவேன் என்ற சிந்தனையில தான் அந்த பெண் அந்த திருமணத்துக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா அது சரிவரல. கடைசியில் அந்த திருமணம் இன்றைக்கு அந்த திருமணம் இல்லாத இடத்துக்கு அவங்க 2 பேருமே நினைக்கிறேன். அந்த பெண்ணண்டா கட்டாயம் அவ இன்னொரு ஆளை மரி பண்ணிட்டா எனக்கு தெரியும். ஆனா அந்த ஆண் வந்து அவர் வேறொரு நாட்டில் இன்னுமே தனியா இருந்து கொண்டிருக்கிறார். ரைட். இனி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் வந்து சரியான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது இந்த வருடம் நாங்கள் வந்து எங்களுடைய கரு குடும்பம் என்று சொல்லுவோம், இல்லாத எங்களுடைய தனி குடும்பம், உங்களுடைய அம்மா அப்பா பிள்ளைகள், அதான் கரு குடும்பம் என்று சொல்றது, இல்லை தனி குடும்பம் என்று சொல்றோம். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறோம். அந்த குடும்பத்தை நாங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள ஒரு வல்லமையான குடும்பம் மாற்றுவது, எப்படியா ஒரு உறுதியான குடும்பமா மாற்றுவது, அதான் எங்களுடைய சபையின் நோக்காய் இருக்கிறது. ரைட். 1971ஆம் ஆண்டு தேனும் பாலும் என்ற ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? சிவாஜி கணேசன் பத்மினி, தேனும் பாலும் நினைவிருக்கா? படம் பார்க்கிறாக்களுக்கு நினைவு இருக்கு. அதுல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு சொல்லுது என்னென்றால், ஒருவனுக்கு ஒருத்தி என்று உறவு கண்டோம் திருக்குறளினிலே, உலகம் எனும் தமிழ் கோவிலிலே. ஒருவனுக்கு ஒருத்தி என்று உறவு கண்டோம் திருக்குறளிலே, உலகம் எனும் தமிழ் கோவிலிலே. அந்த பாட்டை
பழைய ஆட்களுக்கு நினைவிருக்கும், அழகான ஒரு பாட்டு. ரைட். 1977 ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு படம் வந்துச்சு. ரைட். அந்த நாட்கள்ல எங்களுடைய சிந்தனை ஒருவனுக்கு ஒருத்தி. அதுதான் எங்களுடைய கலாச்சாரம். அதுதான் நாங்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் அதை நாங்கள் உண்மையாவே செலிப்ரேட்டட், கொண்டாடினோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை நாங்கள் கொண்டாடினோம். அதுதான் குடும்பம். ஆனால் இன்றைக்கு நீங்க ஒரு சீரியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட், எல்லா சீரியல்லையும் ஒரு கணவன் தன்னை மனைவியை விட வேறொருவருடைய மனைவியோடு அல்லது வேறொரு நபரோட தொடர்பு வச்சுக்கொள்றதோ அது ஒரு சாதாரண விஷயமா மாறிட்டு இன்னைக்கு. அது ஒரு சாதாரண விஷயம். ரைட். நான் ஒரு டைம் மேகசின் ஒரு மேகசின்ல சொல்றாங்க, எதிர்காலத்தில் இப்ப எங்களுக்கு இருக்கிற திருமணங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இன்டர்ரேஷியல், அதாவது ஒரு நாட்டில் இருக்கிற, அதாவது ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற சாதிகள் மத்தியில் இல்லை. இப்ப ஒரு நாட்டில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டு நபரோட திருமணம் முடிக்கிறது. தமிழாக்கள் கணப்பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு 55 முதல் கசின்மார், அதாவது இந்த அம்மா அப்பாட சகோதரோட பிள்ளைகள் 55 பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த 55 பேர்ல கிட்டத்தட்ட 40 பேர் வெளியில தான் இருக்கிறாங்க. அதுல பலரே திருமணம் முடிச்சிருக்கிறது வேற நாட்டாக்கள், கனடியன் ஒரு ஆள், இல்லாட்டி வெள்ளக்கார ஆக்கள், அப்படிப்பட்ட ஆக்கள் தான் திருமணம் முடிச்சிருக்காங்க. ரைட். மேவே நான் திருமணம் முடிக்க போய்க்குள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, நான் யாரை திருமணம் முடிக்கிறேன்? நான் ஒரு தமிழ் நபரை திருமணம் முடிக்கிறேன்னு எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ரைட். என்னன்னா எங்கட குடும்பத்தில் எல்லாருமே வெளிநாடுகளுக்கு போய் அவங்க வேற ஆட்கள் எல்லாரும் திருமணம் முடிச்சாங்க. அது இன்றைக்கு காண்ற சாதாரண விஷயம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திருமணத்துக்குள்ள இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னா திருமணத்தை இதுவும் ஒரு சாதாரண விஷயம் வந்து கொண்டு இருக்குது. பாலியல் உறவுல ஒரு நபருக்கு அவர் பெண்களோடும் பாலியல் உறவு வைத்துக் கொள்வார், ஆண்களோடு ஒரு ஆண்களோடும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளிருக்கிறது இன்றைக்கு ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ற விஷயமா மாறி இருக்குது. அப்படி இல்லாவிட்டா இன்றைக்கு திருமணம் நீங்க சில படங்களை பார்க்கக்குள்ள, ஆங்கில படங்கள் விசேஷமா பார்க்கக்குள்ள, ஒரு பெண்ணோட திருமணம் முடித்து அவர் 2 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து அந்த குடும்பம் கொண்டு போறது ஒரு சாதாரண விஷயமா படத்துல காட்டுறாங்க. ரைட். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல, அதாவது இன்றைக்கு குடும்பம் இல்லாட்டி தனி குடும்பத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துற ஒரு சமுதாயத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச காலம் போய்க்குள்ள, இந்த மெகசின் ஆர்டிக்கல்ல சொல்லுது, இன்னும் கொஞ்ச காலம் போய்க்குள்ள குடும்பம் இல்ல தனி குடும்பம் என்று சொன்னா அது ஒரு சாதாரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இந்த உலகம் பேச போகுது. நீங்க ஒரு நபரை திருமணம் முடிச்சு அதே நபரோட நீங்க மறைக்கும் வரைக்கும் இருந்தா நீங்க ஒரு சாதாரணம் இல்லாத ஒரு நபர் என்று உங்களை சொல்ல போறாங்க. இன்றைக்கு அவங்க ஒரு நபர் 20 வயதுகள்ல தாங்கள் படிக்கிற நேரத்துல அந்த நேரத்துல ஒரு நபரை திருமணம் முடிச்சுட்டு அது பிறகு வேலைக்கு போய்க்குள்ள அந்த நபரை விவாகரத்து பண்ணிட்டு அந்த வேலைக்கு போற நாட்களுக்கு தகுந்த ஒரு நபரை திருமணம் முடிச்சுட்டு அது பிறகு வேலை முடிகிற நாட்கள்ல 50 வயது கிட்ட வரைக்குள்ள அந்த நபரையும் விவாகரத்து பண்ணி 3வது நபரை தண்ட வாழ்க்கை முடிக்கும் வரைக்கும் கொண்டு போறதுக்கு இன்னொரு நபரை விவாகரத்து பண்ணி திருமணம் முடிக்கிற காலத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரே நபர் பல திருமணங்கள்ல செல்லுவது இன்றைக்கு ஒரு சாதாரண விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதில் இருந்து பிள்ளைகளுக்கு ஏற்பட போற தாக்கம் என்னது? எத்தனை பேர் இருதயங்கள் உடைக்கப்பட போகுது? விவாகரத்து என்பது ஒரு ஆளை நாங்க புறக்கணிக்கிற ஒரு விஷயம். அந்த புறக்கணிப்பு எப்படிப்பட்ட காயங்களை ஒரு நபருக்குள்ள ஏற்படுத்தும்? விவாகரத்து செய்து அந்த நபர் இன்னொருவரை திருமணம் முடிக்க செல்லுகிற பொழுது அவர் புறக்கணிக்கப்பட்ட நபராய் தான் செல்லுகிறார். அந்த புறக்கணிப்பின் காயங்கள் காயாமல் இன்னொரு நபரோடு திருமணம் செய்து போற பயணம் இலகுவான பயணம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு உலகம் இன்று, அப்படிப்பட்ட உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால தான் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் அன்றைக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் அன்றைக்கு கையில பிடிச்சுக்கொள்வோம். இந்த விஷயத்தை நாங்கள் பிடிச்சுக்கொள்வோம். நெகேமியா சொல்றார் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாராவது வாசிங்க. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன்.
அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நெகேமியா சொல்றார், அதாவது குடும்பங்களை பார்த்து சொல்றார், கரு குடும்பங்களை பார்த்து சொல்றார், தனி குடும்பங்களை பார்த்து சொல்றார். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து, உங்களுக்கு இருக்கிற வல்லமையான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரர்களுக்காகவும் உங்கள் குமாரர்களுக்காகவும், போடுங்க அந்த ஸ்கிரீன்ல அதை, உங்கள் குமாரர்களுக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு நெகேமியா சொல்றார். நான் நினைக்கிறேன், நாங்கள் இருக்கிற காலம், இந்த காலகட்டத்தில் எங்களோட கரு குடும்பத்துக்காக நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ரைட்? யுத்தம் என்று சொல்லக்குள்ள இது துவக்க கையில் எடுக்கிறது இல்லை, இது ஆவிக்குரிய யுத்தம். ஜெபத்தை நாங்கள் கையில் எடுக்கணும். எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்து முழங்கால் நின்று எங்களோட குடும்பங்களை மீண்டும் ஆண்டவருடைய சித்தத்துக்குள் மீண்டும் கொண்டு வருவது எங்களுடைய மிகப்பெரிய தேவை இந்த காலகட்டத்தில். அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சபை என்ற ரீதியில் நான் இந்த 4 வருடத்தில் இந்த கண்டிக்கு வந்த பிறகு கேட்கிற ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு குடும்பங்களா இல்ல ஒரு நபர் என்னோட பேசுகிற காரியங்களை கேட்கிற பொழுது எனக்கு விளங்குற ஒரு விஷயம் தான், குடும்பங்கள் மிக வல்லமையாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மிக வல்லமையாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் பிரிகிறது ஒரு சாதாரண விஷயமா கொண்டிருக்கிறது. அதனால இந்த வருடம் நாங்கள் இந்த நெகேமியாவின் இந்த வார்த்தை 4:14 அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட பைபிள்ல அதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஜெபத்துல நாங்க யுத்தம் பண்ண வேணும் எங்கள் குடும்பங்களுக்காக. ரைட்? நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண வேண்டும், எங்கள் கணவன் மனைவிக்காக நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். ரைட்? நாங்கள் மீண்டும் அந்த ஆண்டவரின் திட்டம் ஒரு குடும்பம், ஆண்டவரின் சித்தம் ஒரு குடும்பம், ஒரு ஆண் ஒரு பெண், அவர்களுக்கு குழந்தைகள், அந்த பிள்ளைகள். ஒரு திருமணம் என்பது ஒரு நபரோடு நாங்கள் வாழ்க்கை பூராக நாங்கள் வாழ்வதற்காக செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம். நாங்கள் திருமண நாளன்று கொடுக்கிறோம், நாங்கள் கடைசி வரை, அதாவது இன்னும் உயிர் போகும் வரை என்ற ஒரு உறுதி, ஒரு வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கிறோம் மற்ற நபருக்கு. அந்த வாக்குறுதிக்கு உண்மையுள்ள நபர்களாக ஒரு நபரோடு, அதே நபரோடு எங்கள் வாழ்க்கையை முடிப்பதற்கு ஆண்டவருடைய கிருபை கேட்டு நாங்கள் அதுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரைட்? இனி எங்களுடைய குடும்பங்கள் முக்கியமாய் இருக்கிறது. அதுக்குத்தான் இந்த வருடம் நாங்கள் இதை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ரைட்? இன்று நான் திருமணத்தில் இருக்கிற ஒரு பெரிய சவாலை குறித்து பேச விரும்புகிறேன். அதான் தொடர்பாடல் தான் இன்றைக்கு திருமணத்தில் இருக்கிற மிக பெரிய சவால். தொடர்பாடல் என்றால் என்ன? ஒருவர் மற்றவரோடு கலந்துரையாடி காரியங்களை பகிர்ந்து கொள்வதுதான். அதோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு புரிந்து கொள்ளுதல் தான் தொடர்பாடல் என்று சொல்லப்படுகிறது. தொடர்பாடல் எப்பொழுதுமே அதை சரியாக புரிந்து, நாங்கள் சொல்லுவதை மற்ற நபர் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி. நாங்கள் ஒன்றை ஒரு மாதிரி சொல்லலாம், ஆனால் அடுத்த நபர் அதை கேட்கிற விதத்தில் நாங்கள் சொல்லுவதை அவர் வேறு விதத்தில் புரிந்து கொள்ளலாம். ரைட்? எனக்கும் என் மனைவிக்கும் பல நேரங்களில் பிரச்சனை வார்த்தைக்கு காரணம் என்னண்டா, அவ ஒன்று சொல்லேக்குள்ள அதை நான் கேட்ட உடனே நான் டக்குன்னு பிரதி உத்தரம் கொடுப்பேன். நான் அதை அவட்ட கேட்கறதுல நீங்க சொல்றது அர்த்தம் இதாண்டு கேட்காம நான் பிரதி உத்தரம் கொடுத்துருவேன். டக்குன்னு கொடுத்தோன்னா அது ஒரு பிரச்சனைக்கு போயிடும். 2 பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் எங்களுக்குள்ள வரும். வரைக்குள்ள திரும்பி சொல்லுவா, நான் உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு விளங்கினதா? நான் சொல்லணும், எனக்கு விளங்கிட்டு, சரி சொல்லுங்க பாப்பா நான் என்ன சொன்னேன். அப்ப நான் விளங்கினது அவக்கு சொன்ன அவ சொல்லுவா, அதை நான் சொல்லல. அப்ப என்ன சொல்றீங்க? பெண்களை புரிஞ்சு கொள்றது லேசான விஷயம் இல்லை. அவங்க சொல்றது உண்டு, ஆனா அதுல அப்ப நாங்க ஆண்கள் என்ற விதத்துல சொன்ன பிறகு திரும்பி கேளுங்க, மனைவியே நீங்க சொன்னது இதுவாண்ட ஒருக்க கேளுங்க. ரைட்? ஏண்டா அவங்க சொல்றது உண்டு, அதுல சிந்தனை வேற உண்டு. ரைட்? அப்ப அதை கேட்டா அவங்க நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். இல்லை, அது இல்லை, அவங்க சொன்னது வேற ஒரு விஷயம். அப்ப அதை நாங்க கேட்டு புரிந்து கொண்டா எங்களுக்கு எங்களோட தொடர்பாடல், எங்களோட உறவுகள்ல எங்களுக்கு அது மிக இலகுவா இருக்கு முன்னோக்கி கொண்டு சொல்ல. இதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஏன் உறவுகள் அதாவது தொடர்பாடல் ஒரு மிக பிரச்சனையா இருக்கிறது காரணம் என்னண்டா, அதுதான் பாவம். ரைட்? பாவம் இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு ஒருவரை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது.
ரைட்? அதான் முக்கியமான காரணம், பாவம் வந்து பின்பதாக. விசேஷமாக திருமணத்தில் நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உடைந்து போன நபர்கள், காயப்பட்ட நபர்கள் உடைந்து போன நபர்கள் என்ற விதத்தில் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் வந்து தூண்களை கட்டி இருக்கிறோம். சில தூண்களை கட்டி இருக்கிறோம். அந்த தூண்களை கட்டுறதுக்கு நாங்கள் ஆழமா அத்திவாரம் போட்டு தான் அந்த தூண்களை கட்டியிருக்கிறோம். யாராலையும் அந்த தூணுக்கு உள்ள வர முடியாது. திருமணத்தில் கட்டப்பட்ட 3 தூண்களை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச போகிறேன். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கட்டியிருக்கிற 3 தூண்களை குறித்து நான் இன்று உங்களுக்கு பேச போகிறேன். ஒரு மனைவி சொன்னா, என்னுடைய கணவருக்கு வந்து ஸ்டோன் ஃபேஸ், அதாவது அவருடைய முகம் கல்லு மாதிரி. ரைட்? வீட்டை வருவாரு, வீட்டை வந்துட்டு அவர் வந்து ஒன்று பேப்பர் எடுப்பாரு, அப்படி இல்லாட்டி டிவியை போடுவாரு, அதை பார்த்துட்டு இருப்பாரு, ஒரு வார்த்தை கூட என்னோட பேச மாட்டார். கல்லு மூஞ்சோட அப்படியே அந்த இடத்துல இருப்பார். ரைட்? அவருக்குள்ள ஒரு நண்பத்துவம் என்னோட இல்ல, கதைக்கிறதுக்கு ஒரு தேவையை கூட காண்பிக்க மாட்டாரு. ரைட்? அவருக்கு என்னோட தொடர்பு கொள்ளணும் என்ற ஒரு அழைப்பு கூட எனக்கு ஒரு நாளுமே இல்லை, வராது. நான் தான் போய் அவரோட பேசணும், பேசினாலும் அதுக்கு சரியான விதத்துல பதில் இல்லை. ஏதோ என்ன பேச்சை முடிச்சு என்ன விரட்டுறதுக்காக தான் அவர் பேசுவார். ரைட்? என்ற ஒரு மனைவி சொன்னா, எனக்கு தெரியும் உங்களோட வீடுகள் அப்படி நடக்கிறது இல்லை, எந்த வீட்டில் அப்படி நடக்கிறது இல்லை, கேட்டு பாருங்க என் மனைவிட்டு. அவங்க சொல்லுவாங்க, 80 தடவை 100 தடவை 80 தடவை பேசினா அப்படிதான் நடக்கும். ரைட்? இப்ப நான் அன்றைக்கு உங்களுக்கு இதெல்லாம் பேசினா போல, ஏன்னா முழுமையான நபர் இல்லை, இதெல்லாம் செய்யக்குள்ள எனக்கு முதல்ல ஆண்டவர் எனக்கு பேசுறார், எந்த வாழ்க்கையை மாற்ற சொல்றார். ரைட்? அப்ப நான் வர்றது வந்து எல்லாம் சரியான இடத்துல இருந்து இல்லை, நானும் உங்களோட இதுல கற்றுக்கொள்கிற ஒரு நபராய்த்தான் இருக்கிறேன். ரைட்? ஏன் இந்த தொடர்பாடு கடினமா இருக்கிறது? ரைட்? அது தொடர்பாடு கடினமா இருக்கிறது காரணம் தான் நாங்கள் போக வேண்டும் ஆதியாகமம் புத்தகத்துல 7ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்துல 7-13 நாங்கள் வாசிப்போம். 7-13. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஆண்டவர் எங்களை உருவாக்கும் பொழுது, ஆதாமை ஏவாளை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் உருவாக்கினது வந்து அவரோடு தொடர்பு கொள்வதற்கும், ஒருவர் ஒரு பிரச்சனை இல்லாமல் தொடர்பு கொள்ள கூடிய விதத்துல தான் எங்களை அவர் உருவாக்கினார். ஆனால் பாவத்தின் நிமித்தம் பாருங்க, இந்த பகுதியில் உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு, பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட விஷயம் என்னன்னு. பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த தொடர்பாடலை இழந்து விட்டார்கள். அவர்கள் தேவனிடத்தில் இருந்து தங்களை ஒளித்து கொண்டது மாத்திரமல்ல, ஒருவரோடு ஒருவரும் கூட அவர்கள் தங்களை ஒளித்து கொண்டார்கள். முடிந்தால் கண்டுபிடியுங்கள். இப்ப அந்த தலைப்பு உங்களுக்கு விளங்குதா? பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தங்களை ஒளித்து கொண்டார்கள். ரைட்? மற்றவர்கள் யாரும் காணாத விதத்தில் தங்களை ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி நாங்கள் ஒளித்துக் கொள்வது? தூண்களை கட்டி எழுப்புவதன் ஊடாக எங்கள் வாழ்க்கைகளை தூண்களை கட்டி யாருக்கும் அந்த இடத்தில் வர முடியாத விதத்தில் நாங்கள் ஒளிந்து போயிருக்கிறோம். ரைட்? இந்த உலகத்துல திருமணம் முடிச்ச எல்லா தம்பதிகளும் எனக்கு தெரிஞ்ச விதத்துல அவங்க வந்து திருமணத்தை ஆரம்பிக்கும் பொழுது மற்றவரை நான் அழித்து போட வேண்டும் என்று சிந்தனையோடு ஒரு நாளுமே அவங்க திருமணம் முடிக்கல. அவங்க எல்லாருமே திருமணம் முடிக்கிறது வந்து நாங்க வந்து எங்க திருமணம் நன்றாக செல்ல வேண்டும் என்று. ஆனால் பல திருமணங்கள் ஒருவரை புண்ணாக்கி உடைத்து இல்லாமலாக்கி நிறுத்துகிற இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம்தான் இந்த தொடர்பாடல் இல்லாமை,
தொடர்பாடலை எங்களுக்கு சரியா செய்யாம முடியாமை. பல விவாகரத்துக்கு காரணத்தை நீங்க கேட்டு பார்த்தாண்டா அவங்க பெரிய பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள் இல்லை திருமணத்துல. விவாகரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை நாங்க சொல்றதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது தொடர்பாடல் இல்லை, ஒரு ஆள் புரிஞ்சு கொள்ள இல்லை. அதுதான் மிக பெரிய காரியமாய் இருக்கிறது. இந்த இதுக்கான 3 நான் சொன்னேன் தூண்கள். முதலாவது வெக்கம், இல்லது அதுக்கு நாங்கள் அவமானம் என்று சொல்லலாம். 2வது பயம். அவமானம் என்றதை நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். அவமானம் திருமணத்தில் ஒருவர் தகுதியற்றது அல்லது குற்றம் சாட்டப்படுவதற்கு பயத்தின் நிமித்தம் தொடர்பாடுகளுக்கு தடையாக காணப்படுகிறது. அதுதான் அவமானம். அவமானம் திருமணத்தில் ஒருவர் நான் தகுதியற்றவனா நபர் என்று என்ன சொல்லிடுவாங்க திருமணத்துல. மற்றவர், என்னுடைய கணவன், என்ன மனைவி, நான் தகுதியற்றவன் என்று சொல்லிடுவாங்க. இல்லாட்டி என்ன நான் இதை சொன்னா என்ன குற்றம் சாட்டிடுவாங்கன்ற பயத்துல, அந்த அவமானம், அதில் ஏற்படும் அவமானத்துக்கு பயத்துல தான் அவங்க தொடர்பாடல்ல உண்மையா சொல்ற இல்லை, அது ஒரு தடையாக மாறுகிறது. 2வது விஷயம் பயத்தை பாருங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், திருமணத்தில் ஒருவர் தனது உண்மையான நபரை காண்பித்தால் எப்படிப்பட்ட விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற பயம் திறந்த தொடர்பாடலுக்கு தடையாயிருக்கிறது. நான் உண்மையான நபரை சொன்னால் அதற்கு எப்படிப்பட்ட விளைவுகளுக்கு நான் முகம் கொடுக்க வேண்டும் என்ற பயம், அதுதான் அந்த திறந்த தொடர்பாடலுக்கு தடையா இருக்கிறது. 3வது காரியம் திருமணத்தில் இருக்கிற 3வது தற்காப்பு. என்னை நான் எப்படியாவது காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவரை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன நான் காத்துக்கொள்ள. 3வது தூண் அதுதான். திருமணத்தில் மற்றவர் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளாமல் கோபத்துடன் எதிர்த்து செயல்படும் போது அது தொடர்பாடலை முழுமையாக நிறுத்துகிறது. உங்களோட வீட்டுல இது எத்தனையோ தடவை நடந்திருக்கு, ரைட்? மற்றவர் சொல்றதை கேட்டு புரிந்து கொள்ளாமல் தற்காப்பு, என்ன பாதுகாத்து கொள்றதுக்கு நாங்க மற்றவர்கிட்ட மேல எரிஞ்சு பாய்ஞ்ச உடனே அது தொடர்பாடலை முழுமையாக நிறுத்துகிறது, ரைட்? ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது நான் சொன்னேன் அவமானம். நாங்க பார்ப்போம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 3:11 எப்படி சொல்லுது? அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாவத்தின் நிமித்தம் முதலாவது இந்த உலகத்துக்கு வந்த விஷயம்தான் நான் நிர்வாணி, நான் வெக்கம் அல்லது அவமானம். அதனால என்ன செய்தான் அவன்? அவமானம் மாத்திரமல்ல, குற்றச்சாட்டு. அவர் போய் ஒளிந்து கொண்டோன்னு ஆண்டவர் தான் தோட்டத்துல வாரார் திரும்பி, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதாவது இதுல நாங்க காண்றோம் 2 விஷயம். ஒன்று அவன் வெக்கப்படுறான், நான் இதை செஞ்சுட்டு வெக்கப்பட்டு ஒளிந்திருக்கிறான். மற்றது அவன் பிழை செய்த குற்றச்சாட்டு அவன் இருதயத்துக்குள் வந்திருக்கிறது. வெக்கம் மாத்திரமல்ல, ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது, ரைட்? அப்ப அவமானம், குற்றச்சாட்டு ஒரு நபருக்குள் வந்ததின் நிமித்தம் தான் அது தொடர்பாளருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. நாங்க ஆண்டவரிடத்தில் இருந்து ஒளிந்தோம் பாவம் செய்தவுடன். அது மாத்திரமல்லாமல் அதுக்கு பின்பதாக ஒருவர் நான் நிர்வாணி என்ற பிறகு எனக்கு அடுத்த நபருக்கு முகம் கொடுக்க வெக்கத்தின் நிமித்தம் நாங்கள் ஒருவரிடம் நாங்கள் ஒளிந்து கொண்டோம். அதுதான் இன்றைக்கு தொடர்பாடலுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடையாக முதலாவது காரியமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு அவமானத்தை எங்களுக்குள் கொண்டு வருகிற 2 முறைகள் இருக்குது. 2 வகையான அவமானங்கள் இருக்கு. முதலாவது அவமானம், எங்களுக்கு கொண்டு வர்ற அவமானம் தான் மற்றவர்களால் திணிக்கப்படும் அவமானம். சின்ன வயதுல இருந்து எங்களோட கலாச்சாரத்துல எங்களை வெக்கப்படுத்தித்தான் எங்களை வளர்த்திருக்கிறாங்க, ரைட்? உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கான்னு தெரியாது. சில வேளை வீட்டுக்குள்ள நீங்க செய்யற ஒரு செயல், அது ஒரு வெக்கப்படுற மாதிரியான ஒரு செயல் அம்மா அப்பாக்கு கண்டோன்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, வெக்கம் இல்லையா இப்படி செய்யறதுக்கு? யாரும் கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? வெக்கம் இல்லையா? மற்றவங்களை என்ன ஒன்னு சொல்ல போறவங்களை பார்த்துட்டு தச்சலாம் அந்த சின்ன பிள்ளை உடுப்பு இல்லாம வந்தாண்டா, சீ வெக்கம் இல்லையா, ஓடு 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 ஓடு. இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கட தலைக்குள்ள, அதாவது வெக்கம் அவமானம் என்றது எங்களுக்குள்ள வந்திருக்குது. அது மாத்திரம் இல்லாம சில வேளை நாங்க செஞ்ச ஒரு பிள்ளைய அம்மா அப்பாமார் எங்கட குடும்பத்துல மற்றவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த மகன் என்ன செஞ்ச? நாங்களும் அதுல இருக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா என் மகன் என்ன செஞ்சார், என் மகள் என்ன செஞ்சார், எல்லாருக்கும் முன்னால நாங்க செஞ்ச ஒரு பிள்ளைய சொல்லி காட்டுவாங்க. அப்ப இல்லாட்டி பாஸ்டர் வீட்டை வந்தோன்னா, பாஸ்டர் என் மகன் என் மகள், எனக்கு சில வேளை நிக்க கூட பயமா இருக்கும் அப்படி சொல்லிக்குள்ள அந்த பிள்ளைக்கு முன்னால, ரைட்? என்னண்டா அது அந்த பிள்ளைய வெக்கப்படுத்துற விஷயம்.
அந்த பிள்ளையை நாங்கள் வெக்கப்படுத்துறோம். அந்த பிள்ளைக்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது சொல்ல இருந்தா பிள்ளைய வச்சு சொல்லாதீங்க. பிள்ளை இல்லாத நேரத்தில் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. வந்து சொல்லி அவருக்கு உங்களுக்கு அதுக்கு என்னென்று பதில் எடுக்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் பிள்ளைக்கு முன்னால சொல்லி அந்த பிள்ளையை வெக்கப்படுத்திடாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெக்கம். அதுக்கு முகம் கொடுக்க எங்களுக்கு கஷ்டம். சில பிள்ளைகள் சபைக்கு வாரது இல்லையே காரணமே அம்மா அப்பா அந்த பிள்ளைகளை வெக்கப்படுத்துறபடினால சபையில எல்லாருக்கும் முன்னால். ரைட்? அப்ப இது வந்து மற்றவர்களால் திணிக்கப்படும் அவமானம். அதாவது இது சிறு வயதில் இருந்து எங்களோட கலாச்சாரத்துல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. எங்களை எப்படித்தான் வளர்த்துருக்கிறான். நாங்க இது பிள்ளையா கூட காண்றது இல்லை. ஆனா அந்த நாங்க நினைக்கிறது அப்படி செஞ்சோன்னா பிள்ளை சரி வந்துருவாரு. ஆனா அது பெரிய ஒரு தாக்கத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்துது. இது ஒரு விதம். இரண்டாவது விதம் தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு வெக்கத்தை கொண்டு வருவது. நாங்களே எங்களுக்கு கொண்டு வருகிற அவமானம். நாங்கள் எடுக்கிற பிறையான தீர்மானங்களா இருக்கலாம். ரைட்? சில வேளை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நான் போயிட்டேன்டா அதனால் வருகிற அவமானமா இருக்கலாம். ரைட்? அப்ப என்னால நானே எடுக்கிற தீர்மானங்கள், சில தீர்மானங்கள் பிழையான தீர்மான நிமித்தம் நான் எனக்கு வெக்கத்தை கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட விதத்தில் எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் வெக்கத்தை கொண்டு வருகிற பொழுது, இந்த வெக்கத்தோடு தான் நாங்கள் திருமணத்துக்குள் வருகிற பொழுது இந்த அவமானம் எங்களுக்குள் ஒரு தூணாய் கட்டி நாங்கள் அது வளர்த்து வச்சிருக்கிறோம். அப்ப அந்த திருமணத்துக்குள்ளேயும் நாங்கள் இதோடு கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் நாங்கள் திருமணத்தில் இருக்கிற பொழுது அது எங்களுக்கு எங்கள் தொடர்பாடலுக்கு முதலாவது தடையாக காணப்படுகிறது. விளங்குதா எல்லாருக்கும்? ரைட்? உங்களுக்கு விளங்கும் நான் சொல்றது. திருமணம் முடிச்சாலும் முடிக்காவிட்டாலும் இது ஒரு முக்கியமான சத்தியம். இதோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். இந்த அவமானம் என்ற காரியத்தோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். ரெண்டாவது விஷயம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பயம். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க என்ன சொல்லுது. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றார். தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால், அண்டர்லைன் பண்ணுங்க, பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். என்னத்துக்கு நாங்க பயப்படுறோம்? புறக்கணிப்புக்கு நாங்கள் பயப்படுறோம். இந்த ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தபடியினால் இப்பொழுது ஆண்டவர் என்னை புறக்கணித்து விடுவாரா? புறக்கணிப்புக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பயம். நாங்கள் செய்த பிள்ளையை வெளியே கொண்டு வந்துடுவாரா என்றது எங்களுக்குள்ள பயம் ஒன்று இருக்குது. இதுதான் அடுத்தது திருமணத்தில் எங்களுக்கு ஒரு ஆள் தொடர்பு கொள்வதற்கு இருக்கிற மிகப்பெரிய காரியம் தான், எங்களை புறக்கணித்து விடுவார்களா இல்லது எங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை வெளியே கொண்டு வந்து அதை காண்பித்து விடுவார்கள் என்ற பயம் எங்களுக்குள் இருப்பதனால் நாங்கள் வந்து திருமணத்தில் எங்களுக்கு தொடர்பாடலுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. ரைட்? ஒரு மனிதன், உண்மையான கதை, ஒரு திருமணத்தில் ஒரு மனிதன் வந்து அவனுடைய மனைவி எப்பொழுதும் அந்த மனிதனுக்கு சொன்ன விஷயம் தான், நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்களை மன்னிப்பேன், ஆனா நீங்க இன்னொரு பெண்ணோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டா ஒரு நாள் உங்களை மன்னிக்க மாட்டேன். இது ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் அந்த கணவனுக்கு சொன்ன விஷயம் இதுதான். இந்த கணவன் இதை கேட்டு என்ன நடந்துச்சு? ஒரு நாள் அவர் உண்மையாவே ஒரு பெண்ணோட உறவு ஆரம்பிச்சிட்டார். இப்ப அவருக்கு அது பிள்ளை, நான் செஞ்சது பாவம் என்று அவர் புரிஞ்சு கொண்டு அவர் போதகரோட கதைக்கிறார். நான் உண்மையை இதுல இருந்து நான் வெளியே வந்து என் குடும்பத்தோட சேரணும் என்று போதகரோட கதைச்சாலும் போதகர் சொல்றாரு, அப்போ உனக்கு இருக்கிற தடை என்ன? எங்கள் மனைவியை கூப்பிட்டு அவரோட கதைச்சு உண்மையா சொல்லி மன்னிப்பு கேட்டு நாங்கள் திருமணத்தை சரிப்படுத்தோம்னு சொல்லி அவர் சொல்றாரு, இல்ல நான் உண்மையா சொன்னா அவ என்ன புறக்கணிச்சிடுவா, நான் உண்மையா சொன்னா அவ என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் எனக்கு சொல்லியிருக்கா, திரும்பி சொன்ன விஷயம் என்னண்டா, என்ன பிள்ளை செஞ்சாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், ஆனா ஒரு பெண்ணோட நீ தொடர்பு கொண்டா நான் உன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அப்ப சில நேரங்கள்ல அந்த மற்ற நபரோட எங்களுக்கு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு தடையாயிருக்கிறது வந்து அந்த நபர் என்னை புறக்கணித்து விடுவாரா என்ற காரணத்தின் நிமித்தம் உண்மையை சொல்லி எங்களை சரிப்படுத்தி கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள்ல சில வேளை நாங்கள் வாழ்ந்து இருக்கலாம். மிகப்பெரிய பிரச்சனை என்னை புறக்கணிப்பாரா என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ரைட்? இனி எங்களுக்குள்ள என்னை புறக்கணித்து என்னை யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த புறக்கணிப்புக்குள் சென்ற நபர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்குது, இந்த உலகத்துல ஒருத்தருமே என்ன ஏற்றுக்கொள்றது இல்லை, எல்லாருமே என்ன புறக்கணிக்கிறாங்க என்ற சிந்தனையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அது இன்னொரு திருமணத்திலையும் அதை நினைப்பாங்க, சரி இவரும் என் அம்மாவும் என்ன புறக்கணிச்சுட்டாங்க, என் அப்பாவும் என்ன புறக்கணிச்சுட்டாங்க, இன்றைக்கு என் கணவன் என் மனைவியும் என்ன புறக்கணிச்சுட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு அந்த காயத்தின் நிமித்தம் அவங்களுக்கு அது முகம் கொடுக்க இயலாம எத்தனையோ பேர் இன்றைக்கு
அது உண்மையா சரியான ஆழமான தொடர்பாடலுக்கு செல்வதற்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. பலர் புறக்கணிப்பின் நிமித்தம் இன்றைக்கு தனியாக திருமணத்துல ஒரு வீட்டில் 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் அவங்க வாழ்வது ஒரு தனியான வாழ்க்கை. ஏண்டா அவங்கள சுத்தி ஒரு பெரிய ஒரு மதில தூணை கட்டி அந்த தூணுக்குள்ள அவங்க தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தூணை உடைத்து கொண்டு ஒருத்தராலையும் உள்ள செல்ல முடியாது. ரைட்? ஏனண்டா அவங்களுக்கு பயம், யாரையாவது வர இடம் கொடுத்தா மீண்டும் அவங்க என்ன நோ அடிப்பாங்க, மீண்டும் என்ன அவங்க என்ன காயப்படுத்துறதுல செயல்படுவாங்கன்ற பயத்துல இன்னுமே அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப 2வது மிகப்பெரிய விஷயம் இந்த பயம், புறக்கணிப்புக்கான பயம். 3வது விஷயம் தான் நான் உங்களுக்கு சொன்னது தற்காப்பு. தற்காப்பு தான் நாங்கள் காண்றோம். பாருங்க, தற்காப்புல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆள் தன்னை பாதுகாத்து கொள்ள பார்க்கிறது. எப்படி பாதுகாத்து கொள்ள பார்க்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். பாருங்க, இதுல என்ன நடக்குது? தற்காப்பின் நிமித்தம் நாங்கள் செய்த பிழையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எப்பொழுதுமே மற்றவரின் நிமித்தம் தான் இது நடந்தது என்று மற்றவர்கிட்ட மேல நாங்கள் பிளேம் பண்றேன்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்றது? குற்றம் சாட்டுறது. ரைட்? மற்றவர்கிட்ட மேல தான் குற்றம் சாட்டுறது. எந்த பிழையை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரைட்? ஆதாம்கிட்ட போய் கேட்கிறார், நான் உனக்கு சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ சாப்பிட்டியான்னு சொன்னோன்னா 12ஆம் வசனத்துல ஆதாம் என்ன சொல்றான்? ரைட்? பாருங்க, 12ஆம் வசனத்திலே போடுங்க, என்ன சொல்றான்னு பாருங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி யார் தந்த? ஸ்திரியானவள் இல்ல. ஸ்திரியானவருக்கு பிள்ளை சொல்றதுக்கு முதல்ல ஆதாம் பிள்ளை சொன்னது யாருக்கு? என்னுடன் இருக்கும்படி நீங்க தான் ஆண்டவரே இந்த தந்தீங்க. அப்ப அவதான் இந்த கனி எனக்கு கொடுத்தா. அப்ப என்ன சொல்றாரு அவரு? நீங்களும் அதுக்கு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க தான் இவ கொடுத்தீங்க. சரியா மாமனார்ட்ட போய் நாங்க சொல்றது மாதிரி உங்களோட மகள் செஞ்ச விஷயம் என்னன்னு தெரியுமா கதைக்கிற மாதிரி தான் இவரும் கதைக்கிறார் ஆதாம். நீங்க எனக்கு தந்த ஸ்திரீ, அதாவது நீங்களும் இதுக்கு இந்த பிள்ளைய நீங்க உங்களால தான் நடந்தது, நீங்க தான் இவ எனக்கு தந்தீங்க, அவத்தான் அந்த பழத்தை எனக்கு கொண்டு வந்து தந்தா. ரைட்? அப்ப குற்றம் சாட்டுறதுக்கு நாங்க கிங், அரசர்கள். ஒரு நாள் எங்களோட பிள்ளைய நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்பவுமே யாராவது ஒன்று வந்து தன்னை காத்து கொள்றதுக்காக இன்னொரு ஆளுக்கு மேல எடுத்து போடுறது. அப்ப அது நாங்க பார்க்கணும். அது பிறகு ஏவாள்கிட்ட போய் கேட்டோம். ஏவாள் என்ன சொல்றாள்? 13ஆம் வசனத்துல பாருங்க, ஏவாள் என்ன சொல்றாண்டு? ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது ஏனென்றா? ஸ்திரீ, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அவவும் ஏற்றுக்கொள்ளல. அவவும் போடுறா யார்ட மேல? பாம்புட மேல. பாம்புக்கு கால் இல்ல நிக்கிறதுக்கு. உண்மைதானே? பாம்புக்கு மட்டும்தான் கால் இருக்கல நிக்கிறதுக்கு. அவர்கிட்ட பாம்புக்கு மேல போட்டோன்னா பாம்பு இனி ஒன்னும் சொல்லாம கடைசி பாம்பு தான் எல்லாமே. ரைட்? அப்ப நாங்க இது இன்றைக்கு சில நபர்கள் ஒரு நாளும் தாங்கள் செய்த பிழைக்கு தாங்கள் பிழை என்று ஏற்றுக்கொள்வதில்லை. எப்பொழுதுமே மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள். எந்த வேலை செய்யற இடத்துல அவர் அப்படி செஞ்சபடியே தான் எனக்கு வேலை செய்யலாம் இருக்குது, அப்படி இல்லாவிட்டா என்ன வீட்டுல என்ன மனைவிட பிள்ளை, அப்படி இல்லாட்ட என்ன பிள்ளையில பாருங்க எனக்கு அவங்களால தான் அவங்க தான் எல்லாமே செய்யறாங்க என்று எப்பவுமே இன்னொரு ஆள் வீட்டுல இருக்கிற பூனை நாய் எல்லாட்ட மேலேயும் புள்ள போடுவாங்க. ரைட்? ஆனா ஒரு நாளும் தான் தண்ட பிள்ளையாண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரைட்? அவங்க உண்மையாவே தங்கட பிள்ளையை தங்களுக்குள்ள பிள்ளை இருக்கிறதுன்ற கண்டு கொள்ள கூட அவங்க தயார் இல்லை. ரைட்? அப்படிப்பட்டவர்கள் திருமணத்தில் அப்படிப்பட்ட நிலையில நாங்க இருந்தோம்டா அது தொடர்பாடல ஒரு மிகப்பெரிய, அதாவது தொடர்பாடலை நிறுத்துற ஒரு மிகப்பெரிய சாதனமாக காணப்படுகிறது. ரைட்? இனி நாங்க பார்த்தோம் திருமணத்துக்கு இருக்கிற அதாவது தொடர்பாடல், திருமணத்துக்குள்ள தொடர்பாடலை கொண்டு செல்ல இருக்கிறது மிக முக்கியமான 3 காரியங்கள். பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்துக்கு வந்தது. முதலாவது அவமானம், 2வது பயம், 3வது தற்காப்பு. இந்த 3 காரியங்களும் தான் எங்களோட திருமணங்கள்ல மட்டும் இல்ல
திருமணம் முடிக்காத ஆக்கள் கூட எங்களோட உறவுகளை கிட்ட நெருங்கிறதுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை இந்த 3 காரியங்கள். அதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பதில் என்ன? ஆண்டோட வார்த்தையில இதுல இருந்து எங்களுக்கு வெளியே வர முடியுமா? இதுக்கு ஒரு ஆண்டவர் எங்களுக்கு ஏதாவது கொடுத்திருக்கிறாரா? ஆம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல முதலாவது தடவையாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நற்செய்தி முதலாவதாக கூறப்பட்ட இடம் ஆண்டோடைய வார்த்தையில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அண்டர்லைன் பண்ணுங்க. இதான் நற்செய்தி. முதலாவது ஆண்டவர் நற்செய்தியை எங்களுக்கு சொன்ன இடம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காண்டு, உனக்கும் ஸ்திரீக்கும் இடையில், அதாவது இது அந்த பாம்புக்கு சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் இடைக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அந்த அவர்? இயேசு உன்னுடைய தலையை நசுக்குவார். பாம்பின் தலையை நசுக்கினா அதுக்கு பிறகு பாம்புக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. வாலாட்டி கொண்டிருக்கலாம், உடம்பாட்டி கொண்டிருக்கலாம், ஆனால் தலையை நசுக்கினா அவ்வளவுதான் கதை. ரைட்? அவள் உன் தலையை நசுக்குவார், ஆனால் நீர் அவர் குதிகாலை நசுக்குவாய். இயேசுடைய குதிகாலுக்கு என்ன நடந்துச்சு? சிலுவையில காயப்பட்டுச்சு. ரைட்? சாத்தானும் இயேசுவுக்கு ஒன்றை செய்ய போறான், ஆனா அது குதிகால் மட்டும்தான். ஆனா இயேசுவோ சாத்தாண்ட தலையை நசுக்க போகிறார் என்ற அந்த பொருத்தனையை ஆண்டவர் முதலாவது இடமா ஒரு எதிர்பார்ப்பா இந்த 2 பேருக்கும் கொடுக்கிறார். இப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் உண்மைதான், இது ஒரு எதிர்பார்ப்பு, ஆனா ஆதாம் ஏவாளுக்கு என்ன நடக்க போகுது? 2000 வருடங்கள் அவங்க காத்துட்டு இருக்கணும் இதை நடக்கிறதுக்கு. அது வரைக்கும் அவங்க என்னண்டு இந்த காரியங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யறதுன்னு நீங்க கேட்கலாம். உண்மை, அது ஒரு நல்ல கேள்வி. ஆண்டவர் அவங்களை 2000 வருடம் இருக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்க விடவில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இப்ப ஒரு பதில் கொடுக்கிறேன். அவர் கொடுத்த பதில் தான் ஆதியாகமம் 3:21 பாருங்க என்ன சொல்றாரு. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களது வெட்கத்தை அவர்களிடமிருந்து எடுத்து விட்டார். அதன் நிமித்தமாக அவர்கள் என்னத்தை உடுத்துட்டு இருந்தாங்க? அவங்க மர இலைகளால் செய்யப்பட்ட ஒரு உடையை உடுத்துட்டு இருந்தாங்க. அது கூட இன்னுமே சரியா அவங்கள மூடிக்கொள்ள முடியாத நேரத்தில் ஆண்டவர் 21ஆவது வசனத்தில் என்ன செய்யறாரு பாருங்க. கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் என்னத்தால் செய்யப்பட்ட உடைகள்? தோல். என்ன தோல்? ஒரு மிருகத்தின் தோல். ஒரு மிருகத்துல தோல் எடுக்கிறதுக்கு மிருகத்துக்கு என்ன செய்யணும்? அந்த மிருகத்தை கொல்லணும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆண்டவர் எப்பயோ எங்களுடைய வெட்கத்தை மூடுவதற்கு ரத்தம் சிந்தப்பட போகிறது என்பதை அந்த கார்டன் ஆஃப் ஈடன், ஏதேன் தோட்டத்திலே அவர் அதை எங்களுக்கு காண்பித்து விட்டார். இப்பொழுது உன் வெட்கத்தை நான் மறைப்பதற்காக மிருகத்தை கொண்டு மிருகத்தின் தோலை உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் ஒரு நாள் உன்னுடைய வெட்கத்தை முழுமையாக உன்னிடமிருந்து இல்லாமல் ஆக்குவதற்காக ரத்தம் சிந்தப்பட போகிறது. ரத்தம் சிந்தி என் மகனாகிய இயேசு இந்த உலகத்துக்கு உனக்காக ரத்தம் சிந்தி. ரைட்? மத்தேயு 26:67 வசனம் 26:67 நான் போடல. அதுல சொல்லப்படுது, இயேசுவின் மேல் அவர்கள் எச்சில் துப்பினார்கள் அவரை வெட்கப்படுத்த. மத்தேயு 26:67 சொல்றாங்க அவருடைய முகத்துக்கு அடிச்சாங்க. ரைட்? மத்தேயு 27:28 சொன்னாங்க அவருடைய உடுப்பை கிழிக்கிறாங்க. மத்தேயு 27, 28, 29 வார்த்தைகள் உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். அவரை வார்த்தைகளால் திட்டி அவரை வெட்கப்படுத்தினார்கள். இது ஒன்றுமே அவருடைய சரீரத்துக்கு செய்யப்பட்ட வேதனைகள் அல்ல. இது எல்லாமே அவரை வெட்கப்படுத்தின் நிமித்தமாக அவருடைய உணர்வுகள் நோகடிக்கிற விதத்தில் செய்யப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் ஏன் செய்யப்பட்டது? ஏன் அப்படி அவரை வெட்கப்படுத்தினாங்க? எங்களுடைய வெட்கத்தை இயேசு அன்றைக்கு சுமர்ந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்தில் எங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை, உடைந்து போன உறவை, வெட்கத்தின் நிமித்தம் நாங்கள் ஒளிந்து கொண்டிருந்தோம். வெட்கத்தின் நிமித்தம் நாங்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த மிருக தோலை அணிந்து கொண்டிருந்த எங்களுக்கு அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்தை முழுமையாக இல்லாமல் ஆக்கி
உன் வெட்கத்துக்கு ஒரு பதில் கொடுப்பதற்காக இயேசு சிலுவையில் எங்களுக்காக மரித்து அவர் எங்களுக்காக அந்த ஸ்தானத்தை எடுத்தார். நீங்க சொல்லலாம், ஆம் போதகரே, அது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவில் இருக்கிற வெட்கத்தை இல்லாம ஆக்கிட்டு அது எனக்கு ஒரு பெரிய உதவி. ஆனா எப்படி அது எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற உறவை சரியாக்க போகிறது? எப்படி எனக்கு மற்றவர்களோடு இருக்கிற உறவை சரியாக்க போகிறது என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஒரு மனிதன் சொன்னான், எப்படி என் மனைவி நான் யார் என்று உண்மையாவே தெரிஞ்சாண்டா என்னை விட்டுட்டு போயிடுவா. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தது நிமித்தம் இன்று ஆண்டவர் எங்களுக்கு வல்லமே கொடுத்திருக்கிறார் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கொடுக்கும்படியாக. இந்த மன்னிப்பு தான் எங்களுக்கு ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கிற மிகப்பெரிய ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. இது எங்களுக்கு நன்றாக போதும். எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிழை செய்த நபராக இருந்தாலும் அந்த நபரை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய சிலுவை ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குறது. அந்த சமூகத்தில் எங்களுக்கு பயப்பட தேவையில்லை. அந்த சமூகத்தில் எங்களுக்கு வெட்கப்பட தேவையில்லை. அந்த சமூகத்தில் எங்களோட பிழையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒரு நாளுமே பயப்பட தேவையில்லை என்ற அந்த சமூகத்தில் எங்களை நாங்கள் இருக்கிற மாதிரி எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை சிலுவையின் ஊடாக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சமூகம் முதலில் உங்கள் வீட்டுக்குள் உருவாக்கப்படுகிறது. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்த சமூகம் உருவாக்கப்படுகிறது. எங்களுக்கு இனிமேல் நாம் வெட்கப்பட தேவையில்லை. நான் நிர்வாகனம் ஆகினாலும் எனக்கு வெட்கப்பட தேவையில்லை என்று அந்த சமூகம் முதல்ல வீட்டில் ஏற்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, திருமணத்தின் பின்பதாக நாங்கள் செய்கிற முதலாவது திருமணத்தில் நடக்கிற விஷயம்தான் பாலியல் உறவு. அதில் 2 பேரும் தங்களை நிர்வாணமாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த நிர்வாணமாக்கிக் கொள்வது சரீரத்தினால் மாத்திரம் நடைபெறுகிற ஒரு விடயம் அல்ல. அந்த திருமணத்தின் அர்த்தம் தான், அன்று நீங்கள் பாலியல் உறவுக்கு உங்களை நிர்வாணமாக்கி கொண்டது போல் உங்கள் இருதயமும் உங்கள் உணர்வுகளும் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே 2 பேருக்கு மத்தியிலும் நிர்வாணமாக வேண்டும். அன்று முதல் உங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு there can be secrets, ரகசியங்கள் உங்களுக்குள் இருக்க முடியாது. நீங்கள் முழுமையாக ஒருவரோடு ஒருவர் நிர்வாகனம் ஆகிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசுல நாங்கள் ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுவோம். என்ன விளையாட்டு அது? ஒளிஞ்சு கண்ணாம்பூச்சி தானே, கண்ணாம்பூச்சி என்று சொல்லுவாங்க. ஒளிஞ்சு பிடிக்கிறது, எல்லாரும் போய் ஒளிஞ்சு. உங்களுக்கு நினைவு இருக்கா, அந்த நாட்களை நீங்கள் விளையாடக்குள்ள யாராவது ஒருவர் இருப்பார், அவரை பிடிக்கவே முடியாது. நினைவு இருக்கா? போய் எங்கேயாவது ஒளிஞ்சிடுவார், அவரை பிடிக்கவே முடியாது. நினைவு இருக்கா? சில பேர் நீங்க தான் அந்த 4 நபராயும் இருக்கலாம். அப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கண்டா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், வெளியே வா, வெளியே வா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வெளியே வர்றதுக்கு நேரம் சரி, ரைட்? ஏண்டா விளையாட்டு முடிஞ்ச பிறகு அவரை பிடிக்கலா விட்டாலும் விளையாட்டு முடிஞ்சிட்டு வெளியில வாங்க இப்ப நாங்கள் சொல்லுவோம் தானே. அதே மாதிரி விளையாட்டு முடிஞ்சது, இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் சிலுவையில. வெளியில வாங்க, உள்ளுக்கு இருந்தது போதும், ஒளிஞ்சிருந்தது போதும், வெளியில வாங்க என்று ஆண்டவர் உங்களை கதைக்கிறார். ஒரு கிறிஸ்தவ தம்பதி, உண்மையான கதை. இந்த கிறிஸ்தவ தம்பதிகள் அவர்கள் சபைக்கு போகிற மிகவும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த நபர்கள். கணவன் வேலைக்கு சென்ற பின்பதாக மனைவி வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்டு இருப்பா, இந்த சீரியல் பார்த்துட்டு இருப்பா. இனி ஒரு நாள் அவள் யோசிச்சா, இந்த சீரியலில் காண்பிக்கிற விஷயங்கள்லாம் இந்த வாழ்க்கையில் இல்லையே, நானும் ஒருக்க ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்டு என்ன செஞ்சா, இன்னொரு நபரோட ஒரு உறவை ஆரம்பிச்சு இப்போ உறவு நடந்து கொண்டு போய்க்குள்ள 2 பேரும். ஆனால் அதுக்கு பின்பாகவும் அவர்கள் சபைக்கு போகிறது நிப்பாட்ட இல்லை. கணவனுக்கு விளங்குது மனைவிட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் கணவனும் அதை கேட்காம 2 பேரும் போகிறாங்க. ஒரு நாள் சபையில் ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படுகிறது. அவருக்கு அது ஆண்டவர் பேசுகிறார். பேசி அவக்குள்ள ஒரு குற்ற மனப்பான்மை ஏற்படுது. அவள் அழுகிறா. ஆனால் இன்னுமே அவள் உண்மையாக சொல்கிறா இல்லை, கணவருக்கு சொல்கிறாரு இல்லை. கணவன் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் வீட்டில் வச்சு கணவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு உங்களோட கதைக்கோணும். அன்றைக்கு கணவன் மனைவிக்கு சொன்னா, எனக்கு தெரியாது நீங்க என்னத்தோட போராடுறீங்க என்று எனக்கு தெரியாது உங்களுக்குள்ள. ஆனா எனக்கு ஒன்று சொல்லலாம், நீங்க எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் எனக்கு எதிரா நான் உங்களை மன்னிச்சிட்டேன்.
இப்பவே. எப்படிப்பட்ட பாவம் எனக்கு எதிராக நீங்க செஞ்சிருந்தாலும் நான் உங்களை இப்பவே மன்னிச்சிட்டேன். இனி நீங்க யோசிக்க வேண்டாம் என்று சொன்ன மனைவிக்கு அது தாங்கிக் கொள்ளலாம். பட்டு அவ என்ன செஞ்சா, அழுது 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 அவ சொல்ல தொடங்கினா, நான் உங்களோட இருந்த உறவை உண்மை இல்லாமல் இன்னும் ஒரு நபரோட உறவை ஏற்படுத்தி கொண்டேன், என்னை மன்னிங்கண்டு அவ அழ தொடங்கினான். என்னண்டு அந்த மன்னிப்பு வந்தது? என்னண்டு அவக்கு அதை சொல்லக்கூடிய அந்த அந்த சூழ்நிலை எப்படி ஏற்படுத்தப்பட்டது? ஆண்டவருடைய கிருபை. அவர் அந்த நபர் கிருபை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் என்ற விதத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றா, மனைவி தன்னுடைய பாவத்தை சொல்வதற்கு முன்பதாகவே நான் உன்னை மன்னித்துட்டேன் என்று அவர் விடுதலை செய்ததின் நிமித்தம் அந்த மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அவள் செய்த பிழையை தன்னோடு பகிர்ந்து கொண்டு அந்த உறவை சரிப்படுத்திக் கொள்வதற்காக. இதுதான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட உறவுகள். இதுதான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட குடும்பங்கள். பிழை இல்லாத குடும்பங்கள் ஒன்றுமே இல்லை, குறைபாடு இல்லாத குடும்பங்கள் ஒன்றுமே இல்லை, பாவம் இல்லாத குடும்பங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதன் மத்தியிலும் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம், 2 விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க. ஒன்றுதான், விளையாட்டு முடிஞ்சது, வெளியில வாங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காதீங்க. இனி அவமானத்தின் நிமித்தம் இனிமேல் உங்களுக்கு ஒளிய முடியாது. ரைட்? பயத்தின் நிமித்தம் இன்னும் ஒளிந்து கொண்டிருக்க முடியாது. தற்காப்பின் நிமித்தம் இன்னுமே ஒளிந்து கொண்டிருக்க முடியாது திருமணத்துக்குள்ள. அடுத்ததுதான், என்ன இருந்தாலும் 2 பேர், ஒரு கணவன் மனைவி என்ற விதத்தில் 2 பேருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயார் என்ற நிலையில நாங்கள் எப்பவுமே இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் எல்லாருமே பாவிகள். இந்த உலகத்துல பாவம் செய்யாத ஒரு நபரே இல்லை, பிழை செய்யாத ஒரு நபரே இல்லை. ரைட்? அதனால ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மன்னிப்பு கொடுத்து அதை கொடுக்குற அந்த தன்மை எங்களுக்குள்ள இருந்துச்சுண்டா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கினோம்டா, அதுக்குள்ள குடும்பம் ஒரு வல்லமையான உறுதியான குடும்பமாக முன்னால் செல்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். நாங்கள் ஜெபிப்போமா? நாங்கள் எல்லாரும் வளம்புவோம். ஜெபித்து நாங்கள் கிருபை கேட்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடம் ஒரு நிமிடம் எடுத்து ஜெபிங்க. உங்களோட குடும்பத்துக்காக ஜெபிங்க. இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாக ஒரு பங்காளியாக இருக்கிறீங்க. திருமணம் முடித்தாலும் முடிக்காட்டிலும், பிள்ளைகளாக இருந்தாலும், வயது போன நபர்களாக இருந்தாலும், உங்களுடைய மனவன் கனைவி மனவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை உறுதியான குடும்பங்களாக மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள் பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட அந்த தாக்கம், பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட அந்த 3 விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். எப்படி பாவத்தின் நிமித்தம் எங்களுக்கு அவமானம், வெக்கம் எங்களுக்குள்ள வந்திருக்குது ஆண்டவரே. எப்படி எங்களுக்குள் பயம் எங்களுக்குள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். எப்படி எங்களுக்குள் தற்காப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எங்களை ஆழமாக ஒளித்து வைத்துக் கொள்ள, எங்களை மற்ற நபர் எங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்களை ஒளித்து வைத்துக் கொள்வதற்கு இந்த காரியங்கள் எங்களை ஆழமாக எங்களுக்குள் இருக்குவதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் உங்கள் கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்களில் இருந்து வெளியே வருவதற்கு எங்களால் முடியாது. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். இன்று ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் அந்த 15ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, நற்செய்தி ஆண்டவரே. ஒரு நாள் வந்து இயேசு இந்த சாத்தான் எங்களை ஆண்டவரே இந்த இடத்துக்கு விழுத்தாட்டின அந்த சாத்தானின் தலையை நசுக்க போகிறார் என்பதை நீர் கூறினீர். 21ஆம் வசனத்தில் ஆண்டவரே, ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தின் தோலினால் ஆண்டவரே அன்றே அந்த ஏதன் தோட்டத்தில் ஆண்டவரே நீர் எங்களது வெட்கத்தை மூடி மறைத்தீர். அது மாத்திரமல்லாமல் அதுக்கு பின்பதாக ஆண்டவரே இயேசு இந்த உலகத்துக்கு வந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக எங்களுக்காக ஆண்டவரே அவர் வெட்கப்படுத்தினதை நாங்கள் கண்டோம். அவர் எவ்வளவு அவமானங்களுக்கு முகம் கொடுத்தார் என்று நாங்கள் கண்டோம். அவரை எத்தனை பேர் ஆண்டவரே அவரை எப்படிப்பட்ட காரியங்களுக்கு செலுத்தி அது உடலுக்கு நோவை கொண்டு வரவில்லை. அவர் இருதயம் உடைக்கப்பட்டது, அவருடைய உணர்வுகள் தாக்கப்பட்டது. இது எல்லாமே எங்களுடைய வெட்கத்தை அவர் சுமந்ததினால் ஆண்டவரே இயேசுவே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உங்களுடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீங்க எங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டீங்க, நீங்க எங்களுக்காக ஆண்டவரே வெட்கப்பட்டீங்க, நீங்க எங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பயங்களும் எங்களுக்கு இருக்கிற பயங்களுக்காக நீங்க ஆண்டவரே அந்த பயங்களுக்கு முகம் கொடுத்தீங்க ஆண்டவரே இயேசுவே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய சிலுவையை நோக்கி பார்த்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களை யார் புறக்கணித்தாலும் நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளும் நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை புறக்கணிக்காதபடியினால். அப்பா, எங்களுடைய கணவன் மனைவியோடு இன்னுமே நாங்கள் ஆண்டவரே உண்மையான நபராய் வாழாமல் இருந்தால், முகமூடிகளை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆண்டவரே நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால், எங்களது உண்மையான நபரை மற்றவருக்கு இன்னும் காண்பிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தால், உங்கள் கிருபை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆழமான தொடர்பாடலுக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவரோடு ஒருவர் ஆழமாக எங்களை ஆண்டவரே, எங்களை உண்மையான நபரை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன் ஊடாக ஆண்டவரே குறைபாடுகளுடன் மற்ற நபரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவரே திருமணத்தில் இருக்கிற 2 பேருக்கும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, குடும்பங்கள் உறுதியான குடும்பங்களா மாற்றுங்க. அது ஒரு உறுதிமிக்க சபையை உருவாக்க போகிறது ஆண்டவரே. அப்பா, இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நாங்கள் போராடுகிறோம். அப்பா ஆண்டவருடைய வார்த்தையில் நெகேமியா அன்றைக்கு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொன்னது போல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மகன்மார், உங்களுடைய மகள்மார், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பங்களுக்காக யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னது போல, இன்று காலை நேரத்தில் ஆண்டவரே ஜெபத்தினால் நாங்கள் யுத்தம் செய்கிறோம். அப்பா அப்பா எங்கள் குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வாங்க, சந்தோஷத்தை கொண்டு வாங்க, குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவியின் மத்தியில் ஆண்டவரே அன்பு, ஆண்டவரே புரிந்துணர்வை கொண்டு வரும்படி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.